கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார் என்ற இந்த அற்புதமான ஒரு தொடரில் நீங்கள் எல்லாரும் பார்த்து கொண்டு வருகிற உங்களை அற்புதமான வழிநடத்துகிற தேவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆக நீங்கள் எதை பற்றி சோர்ந்து போகாதீர்கள். அவருடைய வார்த்தைகளை கொண்டு அவர் உங்களை அற்புதமாக வழிநடத்துகிறார். வழிநடத்தல் அவரிடத்திலே ஒப்பு கொடுங்கள். உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். அதற்கப்புறம் நீங்கள் செய்கிறதெல்லாம் லகுவாகவே இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் இருக்காது. ஆகையால் தேவன் அவர் வழிநடத்தலுக்கு நீங்கள் அனுமதிக்கும் பொழுது அவர் உங்களுக்கு கற்று தந்து அதை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களை அற்புதமாக அவர் வழிநடத்துவார். பாருங்கள், நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம். தேவன் நாம் சொல்லுகிறோம், கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம். ஏன் அடைக்கலம் என்று நாம் சொல்லும் பொழுது அவர் நமக்கு செய்த நன்மைகளை நாம் நினைச்சு பார்க்குறோம். எத்தனை விதமான காரியத்தில் எத்தனையோ விதமான போராட்டத்தில் மத்தியில் நமக்கு அடைக்கலமாக இருந்த தேவனை நாம் நினைக்கிறோம் இல்லையா? பாருங்கள், நிறைய சூழ்நிலைகள் நீங்கள் எத்தனையோ விதமான சொந்த பந்தங்களில் நீங்கள் பெரிய ஆபத்தில் இருந்திருக்கலாம். உங்களை விதமான தவறான பேசியிருக்கலாம். அப்படி இப்படி குறைகளாக இருக்கலாம். கொலை பண்ணாத அளவுக்கோட வந்திருக்கலாம். அந்த அளவுக்கு சூழ்நிலைகள் இருந்த நேரத்தில் பாருங்கள், நமக்கு அடைக்கலமாக இருந்தவர் யார்? நம் நாவை சரியாக கையாண்டி நமக்கு பொறுமை தந்து நம்ம எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நம்முடைய பிள்ளைகள் இருக்குது, மனைவி இருக்குது, அப்போ நம்ம எப்படி இதை வாழ வேண்டும் என்று நமக்கு ஒரு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். பாருங்கள், இந்த தேவன் அந்த ஞானத்தை கொடுத்து அதை நமக்கு வழிநடத்தும் பொழுது நாம் என்ன நினைக்கிறோம் பாருங்கள், கர்த்தாவே நீர் என் அடைக்கலம். அதாவது எனக்கு அடைக்கலமாக இருந்து எனக்கு ஒரு பாதுகாப்பாக இருந்தீர். அதனால் நான் இன்று அற்புதமாக நான் வழிநடத்ததை நான் அறிந்து கொண்டேன் என்று நாம் சொல்லுகிறோம். அடுத்தது பாருங்கள், என் கோட்டை. அவர் எனக்கு ஒரு கோட்டை, ஒரு அரணாக இருக்கிறார். அந்த இடத்துல யாரும் சீக்கிரமாக உள்ளே வந்து நம்மளை இது அட்டாக் பண்ண முடியாது. அதாவது நம்ம நெருங்கி வந்து நம்மளை துன்பப்படுத்த முடியாது. ஒரு கோட்டையாக இருக்கிறார் பாருங்கள். என் தேவன் நான் என் கோட்டை, என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்வேன். பாருங்கள், அடைக்கலமும் என் கோட்டை, என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்வேன். பாருங்கள், இந்த கோட்டைக்குள்ளே நாம் இருந்த பொழுது என் தேவனை நான் நம்பியிருக்கிறேன். யாரை? உம்மை நம்பியிருக்கிறேன். இந்த மாதிரி கோட்டைகள் இருந்தாலும் பாதுகாப்பாக இருந்தாலும், ஆனால் தேவனை நாம் நம்பி இருக்கும் பொழுது, கோட்டைகள் ஒரு பக்கம் இருக்கிற மற்றவர்கள எல்லாமே இருந்தாலும் அவரை நம்பி இருக்கும் பொழுது நமக்கு ஒரு இளைப்பாறுதல். பாருங்கள், அதான் சொல்கிறாரு, உன்னிடத்தில் பாரத்தை கொண்டு வா, நான் உனக்கு இளைப்பாறுதலை சொல்லுகிறேன் சார். அதே போல் நமக்கு எத்தனை சூழ்நிலைகள் இருந்தாலும் இந்த உலகத்தில் பாருங்கள், எத்தனை சூழ்நிலை இருந்தாலும் அவர் எப்படி வழி நடத்துகிறார் பாருங்கள். நான் உன் கூட இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் அது மிக முக்கியமானது. நான் நம்பி இருக்கிறேன் அப்படின்னா என் கூட இருக்கிறாருன்னு அர்த்தம். நான் கிறிஸ்துவை நம்பி, நீங்கள் என்ன பாருங்கள், நீங்கள் சொல்லுங்க, என்னுடைய குறைகள் எல்லாம் அவருடைய ஐஸ்வர்யத்தினாலே நிறைவாக்குறார். இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க, இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சும்மா சொன்னால் விட்டா உடனே வருமா? இல்லை, நீங்கள் விசுவாசிக்கிங்க, நம்பிக்கை கொள்கிறீங்க. அதே போல் இது நிச்சயமாக நடக்கும். ஏனென்றால் கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், அந்த கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். ஆகவே என்னுடைய குடும்பத்தினுடைய குறைகள் எல்லாம் அவர் நீக்குவார் என்று நீங்கள் முழு மனதோடு விசுவாசிக்கும் பொழுது அது நிச்சயமாக நடக்கும். உங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அப்படி தான் இதில் ஒரு பிரச்சனை. கோட்டையாக இருந்தாலும், எத்தனை சூழ்நிலைகள், எத்தனை அரவணைப்பு இருந்தாலும், தேவனை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அது இந்த கோட்டை மற்றதை விடவெல்லாம் பெரியது. இரண்டால் அவரே உங்களுக்கு முன்னின்று உங்களுக்கு எல்லாத்தையும் வெற்றி கொடுக்கிறார். பாருங்கள், இந்த அன்பு தேவன் உங்களுக்கு எப்பொழுதும் அடைக்கலமாக இருக்கிறார். அடைக்கலமாக இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாகவே செயல்படும். ஏனென்றால் அவர் கூட இருந்து காரியத்தை செய்யும் பொழுது நமக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைத்து விடுகிறது. நாம் அவரிடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை நான் உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லும் பொழுது நமக்கு குறைவு இருக்காது. அதனால தான் இந்த வார்த்தையை நாம் படித்தோம் பாருங்கள். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன். பாருங்கள், 3 காரியத்தை சொல்லலாம். நீர் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறீர், என் கோட்டையுமாக இருக்கிறீர், அடுத்தால என் தேவனே, நீர் தான் என் தேவன் அப்படின்னு நாம் சொல்ல ஆரம்பிக்கிறோம் பாருங்கள். நீர் தான் என் தேவன், வேறு யாரும் இல்லை, அவரை நாம் நம்பி இருக்கிறோம். ஆகையால் நாம் அவரை ஒரு பிள்ளை தாய் தப்பனை நம்பும் பொழுது அதற்கு தேவையானதை நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறோம் பாருங்கள். அது வளர வளர அதுக்கான உடைகள் அதுக்கு தகுந்தால எடுத்து கொடுக்குறோம், பொருள் கொடுக்குறோம், விளையாட பொருள் கொடுக்குறோம். எல்லாமே அந்தந்த காலகட்டத்தில் நம்ம செய்கிறோமா செய்யலையா பிள்ளைகளுக்கு? அதே போல தான் தேவனும் அந்தந்த காலகட்ட நேரங்களிலே இந்த மாதிரி காரியத்தை சரியாக நேர்த்தியாக செய்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதை முதல்ல விசுவாசிங்க. அடுத்தல பாருங்க, நீர் என் அடைக்கலமும் என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்வேன். நான் நம்பியிருக்கிறேன்.
இதுதான் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இருந்தாலும் முழு மனதோடு நான் நம்புகிறேன். எப்படி எப்படி ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தையை நம்பி அதற்கு கீழ்ப்படிந்து அதற்கு ஒரு மனம் பொருந்தி செய்கிறானோ, அதே போல தான் நான் நம்பியிருக்கிறேன் உம்மை. நம்பியிருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை ஒரு நாளும் அதான் குறையாது. ஏனென்றால் விசுவாசிக்கிறேன் எவனோ அவன் கெட்டுப்போவது இல்லை. விசுவாசத்தை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையில் நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் நீங்கள் அதை நினைத்து செல்லும் பொழுது கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார் என்று தெரிய ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் ஏன் இந்த வார்த்தை ஏன் படிக்கிறேன்னா, இப்படிப்பட்ட காரியத்திலே தேவன் நம்மை வழிநடத்துகிறார். இந்த அளவுக்கு சொல்ல, அவர் எனக்கு அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வழிநடத்தலை நாம் அறிந்து கொண்டதனால் இந்த வார்த்தை நமக்குள்ளே இருந்து வருகிறது. இப்படித்தான் அவர் உங்களுக்கு வார்த்தைகளை கொண்டு வழிநடத்துகிறார். அது செய்து முடித்து அதனுடைய நன்றி சொல்ல அந்த வார்த்தையும் நமக்கு பயன்படுத்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். பாருங்கள், நான் உனக்கு எல்லா வித செய்தாலும் உன்னுடைய நாவிலிருந்து நன்றி பலி வருகிறது. அது ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு எப்பொழுது நன்றி பலி சொல்லிக்கொண்டே இருக்கும். இரவு நாள் பகல் நாள் எந்த சூழ்நிலைகள் நீங்கள் ஒரு தூரத்தில் போய் ஒரு பிரயாணத்துக்கு போய்ட்டு திரும்ப வீட்டுக்குள்ளே வரும்போது, கர்த்தாவே உமக்கு நன்றி, இந்த சூழ்நிலை மத்தியில் எல்லாத்தையும் அற்புதமாய் காத்திரி உமக்கூடாது. இப்படி எத்தனை பேர் சொல்லிங்க கர்த்தருக்கு. ஒரு 10 தடவை 5 தடவை ஒரு 50 தடவை எத்தனை தடவை சொல்லியிருக்கீங்கன்னு ஒரு நாள் நோட்டில் எழுதி பாருங்கள். கர்த்தருக்கு நீங்கள் எத்தனை முறை நன்றி சொல்லியிருக்கீங்கன்னு. அது ரொம்ப முக்கியம். இப்படி வாஞ்சியாக இருக்கணும். கர்த்தாவே, நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். என்னுடைய என் குடும்பத்தை அற்புதமாக வழிநடத்துகிறீர், உமக்கு நன்றி. என் கூடவே இருக்கிறீர், உமக்கு நன்றி. எனக்கு அடைக்கலமாக இருக்கிறீர், உமக்கு நன்றி. என் கோட்டையாக இருக்கிறீரே, உமக்கு நன்றி. என் தேவனாக இருக்கிறீரே, உமக்கு நன்றி. நான் நம்பியிருக்கிறேன், உம்மை நம்பியிருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி இந்த மாதிரி வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்போது உங்களுடைய உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும். இப்படி நீங்கள் சொல்லும் பொழுது கர்த்தருடைய வழிநடத்தில் அற்புதமாக புரிந்து கொள்கிறீர்கள். இப்படி தான் அவர் உங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகிறார். அடைக்கலமாக இருந்து உங்களுக்கு கூடவே இருந்து வழிநடத்துகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.